பழனி முருகன் கோவில்ல இந்து மதத்தை சாராதவர்கள் கோவில் கொடிமரத்தை தாண்டி உள்ளே வருவதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்காங்க. இது என்ன அப்படின்றத நாம இந்த ஒரு வீடியோல விரிவா பார்க்கலாம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியை சேர்ந்த செந்தில்குமார் என்பவருடைய உயர்நீதிமன்ற மதுரை கிளையில மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தாரு. அந்த மனுல பிரசித்தி பெற்ற பழனி முருகன் கோவில்ல நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்வதற்காக வராங்க அப்படின்னும், இந்த நிலையில இந்து மதத்தை தவிர்த்து பிற மதத்தை சார்ந்த கடவுள் நம்பிக்கை மீது இல்லாதவர்களோ கோவிலுக்குள் வருவதை கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்தது அப்படின்னும், எனவே இந்து மதத்தை சாராதவர்கள் கோவிலுக்குள் நுழைய அனுமதிக்க கூடாது அப்படின்னும், பிற மதத்தினருக்கு கோவிலுக்குள் செல்ல அனுமதி கிடையாது என்ற பதாகையை கோவிலுடைய பல பகுதிகளில் வைக்க வேண்டும் அப்படின்னும் கோரிக்கையும் வைத்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி இன்று தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதன்படி இந்து மதத்தை சாராதவர்கள் பிற மதத்தவர்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் கோவில் கொடிமரத்தை தாண்டி உள்ளே வந்து சுவாமியை பார்ப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் இந்து அல்லாதவர்கள் கோவிலுக்குள் நுழைய கூடாது என்ற பதாகைகளை கோவிலினுடைய பல பகுதிகளில் மீண்டும் வைக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. மேலும் கோவிலினுடைய நுழைவாயில வருகை பதிவு ஒன்றை வைக்க வேண்டும் அப்படின்னும், பிற மதத்தினர் கோவிலுக்குள் செல்ல விரும்பும் பட்சத்தில் அவர்கள் வந்த வருகை பதிவேட்டில் கடவுள் மீது கொண்ட நம்பிக்கையின் காரணமாகவே கோவிலுக்குள் செல்ல விரும்புகிறேன் அப்படின்னும், அதில் ஒரு உறுதிமொழியும் அவங்க கொடுக்க வேண்டும் அப்படின்னும், அது கொடுத்த பிறகே அந்த நபர் கோவிலுக்குள்ள அனுமதிக்கலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுதான் இப்போ சமூக வலைத்தளங்கள்ல பெரிதளவு பேசப்பட்டுட்டும் இருக்கு. இதற்கு நிறைய பேர் ஆதரவும் கொடுத்துட்டு இருக்காங்க. மறுபக்கம் நிறைய பேர் எதிர்ப்புகளும் தெரிவித்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம த பீப்பிள் டெஸ்க் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க.